புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் நாடகம் நடத்தி 9 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி அதிகாரிகள் மோசடி வேலையில் ஈடுபட்டது ஏன்? புதுச்சேரியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கு கடந்த ஜனவரி மாதம் ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை ஒரு சிபிஐ அதிகாரி என சொல்லி மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார். மேலும் ஜெயக்குமாரின் ஆதார் கார்டு, செல்போன் எண்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தைவான் நாட்டிற்கு போதை மருந்துகள் கடத்தப்பட்டிருக்கிறது என்றும் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு ஜெயக்குமார் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அந்த மர்ம நபர், போதைப் பொருள் விற்பனை மூலம் அதிகமான பணம் உங்கள் வங்கி கணக்கில் வந்திருக்கிறது. அந்த பணத்தை நான் கூறும் வங்கி கணக்கிற்கு உடனே மாற்றுங்கள். அந்த பணம் குறித்து ஆய்வு செய்த பிறகு 1 மணி நேரத்தில் மீண்டும் அந்த பணம் உங்களது வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதை உண்மை என நம்பிய ஜெயக்குமார் தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்த 9,69,000 ரூபாயை அவரது கணக்கிற்கு மாற்றி அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அந்த மர்ம நபர் ஜெயக்குமாரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும், விசாரணை முடியும் வரை யாருக்கும் போன் செய்யக்கூடாது, அறை விட்டு வெளியே செல்லவே கூடாது என்று மிரட்டியிருக்கிறார். இதை மீறி வெளியே சென்றால் உங்களை கைது செய்து விடுவோம் என மிரட்டிவிட்டு அழைப்பை துண்டித்திருக்கிறார். பணத்தை அனுப்பி பல மணி நேரம் கடந்த பிறகும் அந்த பணம் மீண்டும் ஜெயக்குமாரின் வங்கி கணக்கிற்கு திருப்பி அனுப்பப்படவே இல்லை. நீண்ட நேரம் கடந்த பின்னர் மீண்டும் அதே எண்ணிற்கு ஜெயக்குமார் தொடர்பு கொள்ள அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதையே ஜெயக்குமார் உணர்ந்திருக்கிறார். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஜெயக்குமார் அனுப்பிய பணம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் ஐதராபாத்தைச் சேர்ந்த முன்னாள் வங்கி ஊழியர் சங்கராராவ் என்பவர் புதுச்சேரி போலீசிடம் சிக்கினார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் டிபிஎஸ் வங்கியின் மேலாளர் ஹர்திக் என்பவரும் போலீசாரிடம் சிக்கினார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெயக்குமாரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்வதாக மிரட்டி பணத்தை பறித்தது உறுதி செய்யப்பட்டது. கைதானவர்களிடமிருந்து 9.5 லட்சம் ரூபாய் பணம், மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற சட்டமே கிடையாது என்றும், இதுபோன்ற போனில் மிரட்டி பணம் கேட்பவர்களை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா கூறியிருக்கிறார். சிம் கார்டு இது எல்லாமே பயன்படுத்தி தப்பான வழியில யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 9,69,000 பணம் அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுல நிறைய லேயர் இன்வால்வ் ஆயிருக்கு. இது இவர் பொந்து சங்கர் ராவ்ன்றது இவர் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட். இவர்கிட்ட இருந்தே நாங்க மொத்த பணத்தை ரெக்கவர் பண்ணிருக்கோம். டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சைபர் போலீஸ் இல்ல இடி, சிபிஐ அப்படின்றது யாருக்குமே அந்த பவர் கிடையாது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றதுக்கு. இதனால பொதுமக்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி யாராவது சொல்றாங்க, இல்ல நீங்க இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, பணத்தை ஃபுல்லா டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நகரணும் அப்படின்னா அது எல்லாமே போய் நீங்க உடனே எங்களுக்கு 1930 கால் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க அதை ஃபர்தரா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். தற்போது புதுச்சேரி போலீசில் சிக்கி இருப்பவர்கள் மீது வேறு சில வழக்குகள் இருப்பதும், இவர்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் என்கிற பெயரில் பலரிடம் பணம் பறித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.